வணக்கம். மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் 10வது பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பூமிக்கடியில் பாதாளம், அதுக்கு கீழே நிறைய ஏரியாஸ் இருக்கு. நாகலோகம் கீழே தான் இருக்கு, பூமிக்கடியில் தான் இருக்கு. அதுக்கும் கீழே இருக்கான் சிவபெருமானுடைய பாதமலர். தார் மாலை, போதார் பெரிய மாலை. அவருடைய சிவபெருமானுடைய தலையில், சிவபெருமானுக்கு குடுமி தான் இருக்கும், அவர் முடியெல்லாம் வெட்டிக்க மாட்டார். அந்த குடுமியில் பெரிய தார் மாலைகள் இருக்கிறது, அது முடி. அதையும் யாரும் பார்க்கல. அந்த முடி ஆதி அந்தம், இப்படி பிரம்மாண்டமானவன் சிவன். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லாம் அங்குதான் அடக்கம். ஏனென்றால் சிவபெருமான் அழிக்கும் கடவுள். மனிதர்கள் பிறந்து மறைந்து சிவபெருமானிடம் ஐக்கியமாகிறார்கள். எப்படி எப்படி கடலிடம் தண்ணீர் ஐக்கியமாகிறது, கடல் எங்கே ஐக்கியமாகிறது, அது தனக்குள்ளேயே ஐக்கியமாகிக் கொள்ளுகிறது என்பார்கள். அந்த மாதிரி சிவன் பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அலன். ஆள் ஒரு ஆள் தான், ஆனா உடம்பு ரெண்டு, வாசல் இரண்டு, வீடு ஒன்று என்பார்கள். அந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரன். அர்த்தம்னா பாதி, நாரம்னா உடம்பு, ஈஸ்வரன் சிவபெருமான். திருச்செங்கோட்டிலே மலை கோயிலிலே சென்று பாருங்கள். திருச்செங்கோடு பாடல் பெற்ற தலம். ஆதிசேஷன் சிவனை வழிபட்ட இடம். ஆதிசேஷனுக்கு ஒரு ஆசை வந்துச்சான். எல்லாருக்கும் ஆசை வரும். ஆசை யாரை விட்டது? ஆசையை துறந்த முனிவனும் தான் ஆசையை துறந்து விட்டோம் என்று காட்டிக்கொள்ளவே ஆசைப்படுகிறான் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன். ஆதிசேஷன் சிவனை பூஜிக்க வேணும்னு ஒரு ஆசை வந்துச்சான். ஏன்னா ஆதிசேஷன் பெருமாளுடைய படுக்கல்ல, வைணவ சைடு, பெருமாள் சைடு, சிவன் சைடு கொஞ்சம் வந்து பார்க்கலாம்னு நினைச்சாராம். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், திருச்செங்கோட்டில் வந்து என்னை பிரார்த்தனை பண்ணிக்கோ. அதனாலதான் ஆதிசேஷன் அங்க இருக்கார் திருச்செங்கோட்டில். ராகு கேது தோஷம் விலகுவதற்கு எளிய வழி, சர்பதோஷம் ஜாதகத்திலே விலகுவதற்கு எளிய வழி திருச்செங்கோடு சிவனை பிரார்த்திப்பது. பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன். ஒரு பக்கம் பேதை யாரு? பராசக்தி. என்ன பேதைங்கிறாரு? அம்மா, புருஷன் ரொம்ப நாள் வீட்டில் இருந்தாவே போரு மனைவிக்கு. இதுல பராசக்தி எவ்வளவு யோசிக்காம இருந்துட்டாங்க, உடம்புல பாதி எடுத்துக்கிட்டாங்க. சிவன் எங்க போனாலும் கூடவே இவங்க இருப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவ்வளவு பிடிச்சிருச்சு சிவனை. பொண்ணுக்கு ஆம்பளைய பிடிச்சிருச்சுன்னா கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி பராசக்திக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு சிவபெருமான. பேரழகன் சிவபெருமான், பெரும்பேரழகன், சிவப்பு. பெருமாள் தான் கருணீலம். வேத முதல் விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். வேதத்திற்கு பொருளாக இருக்கிறவன், வேதத்தை தாண்டி நிற்கிறவன், வேத முதல், வேதத்திற்கு ஆரம்பமாக இருக்கிறவன். தொண்டர்கள், ஏகப்பட்ட தொண்டர்கள். கோதில் குலத்து அந்தன் கோயில் பினா பிள்ளைகள். கோதில் குலத்து, குற்றமில்லாத குலத்திலே பிறந்த பிள்ளைகளை அணைத்து கொள்ளுகிறவன், அருள் செய்கிறவன். அவங்கள பார்த்து மாணிக்க வாசகர் கேட்கிறார், சிவபெருமானுடைய கருணையை பெற்றவர்களே, கோதில் குலத்து, குற்றமில்லாத குலத்திலே உதித்து கோயிலிலே வழிபாடு செய்கிறவர்களுடைய மனதிலே சிவன் குடியிருப்பானே, அப்படிப்பட்ட பெருமையுடையவர்களே, அவனை பார்த்து கேட்கிறார். ஏதவன் பேர், ஏதவன் ஊர், யார் அயலார், யார் உற்றார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அவனோட பேர் என்ன, ஊர் என்ன, யாரு ஃப்ரெண்டு, யாரை பிடிக்காது, யாருக்கு பிடிக்கும், எப்படி என்ன பண்ணுனா அவனை வசியப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம், இதெல்லாம் தெரிய மாட்டாங்குதுன்னார். ஏன் தெரிஞ்சிட்டா பிரச்சனை. நம்மளே பார்க்கிறோம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எப்ப வரும் தெரியாது. தமக்கு வம்சத்து கூட வரலாம். அப்பா செஞ்ச தப்புக்கு பிள்ளைக்கு தண்டனை வருகிறது, தாத்தா செய்த தப்புக்கு பேரனுக்கு தண்டனை வருகிறது. அப்போ அவனை பத்தி புரியல. காம்ப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாங்க சைக்காலஜியில புரிஞ்சிக்கவே முடியலைங்க அவரை பத்தி. ஒரு புதிருங்க, இப்படிதான் அப்படின்னு அசஸ் பண்ண முடியாதுங்க. மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களை பற்றி காளிமுத்து ஒரு தடவை சொன்னார், எம்ஜிஆரை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பெரும் பெரும் அரசியல் தலைவர்கள் அப்படித்தான். நீங்கள் ஒரு வட்டத்திற்குள் வைத்து அடைத்து விட முடியாது. அவங்க எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒருவர் யூகிக்கிற அளவிற்கு அவர் பெரும் தலைவர் இருக்கக்கூடாதுமா.
இந்த நேரத்தில் இவர் இதுதான்டா செய்வார் அப்படின்னு யூகிச்சுற அளவுக்கு ஒருத்தர் இருந்துட்டா அவர் தலைவர் அல்ல. அப்ப மனிதர்கள் தலைவர்களே அப்படி இருக்கிறோம்னா சிவபெருமான் எப்படிப்பட்ட ஆள்பார். ஏதவன் வேர் ஏதவன் ஊர் யாரையலார் யார் உற்றார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். தெரியாது, பிரம்மாண்டம் இவ்வளவுதாங்கிறது இல்லை. அதனால்தான் மாணிக்க வாசகர் சிவனை வியக்கிறார். அதற்கு ஒரு அளவே இல்லை, ஆச்சரியப்படுகிறார். என்ன உன்னுடைய குணம் பா, எவ்வளவு பிடிச்சிருந்தா ஒரு பொம்பளை உன்னோட பாதியா இருப்பா, உதற முடியாது. தோ அங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏமாத்த முடியாது. கூட இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு பிடிச்சிருக்குன்னா எவ்வளவு பிரியம். அதான் அர்த்தநாரீஸ்வரன். பாதி நீ பாதி நான் பாதி, பிரியம் எவ்வளவு இருந்திருக்கும். பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அலன் வேத முதல் தோழன், நமக்கு தோழன் சுந்தரர். 4 பெரும் சிவபக்தர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், இன்னொருத்தர் சுந்தரர். சுந்தரருக்கு தோழர் அவரு, தொண்டர் அவரு. யாரு? சிவபெருமான். ஆமா, நீங்க சுந்தரர் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. விழுப்புரம் பக்கத்துல திருநாவலூர்னு ஒரு ஊர் இருக்கு, கெடிலம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல, விழுப்புரத்துல. ஆமா சார், ஒரே தண்ணியா இருக்கு, எல்லாம் குறைஞ்சிருக்கும். போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சுந்தரரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான ஃப்ரெண்டாவும் சர்வெண்டாவும் வச்சிருந்தவர் சுந்தரர். இருந்தார் சிவன். நம்முடைய பக்திக்கு ஏத்த மாதிரி அவர் இருப்பார். ஃப்ரெண்டாவும் இருப்பார், சர்வெண்டாவும் இருப்பார். எனக்கு இதை செய்யி. அதுவும் சுந்தரர் என்னென்ன குறும்பு பண்ணாருங்கிறீங்க. எனக்கு கல்யாணமான பிறகு சுந்தரர் சிவன் கிட்ட சொன்னார், எனக்கு அந்த பொம்பளையும் பிடிச்சிருக்கு, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதையும் கல்யாணம் பண்ணி வை. சுந்தரருக்கு 2 மனைவி, சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார். சிவபெருமான் ஹெல்ப் பண்ணார் 2வது கல்யாணத்துக்கு. ஆமா, உடனே கிளம்பிடாதீங்க 2வது கல்யாணத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு. அப்படி அல்ல. அந்த சுந்தரர் வாழ்ந்த காலம், சுந்தரர் வாழ்ந்த காலத்தினுடைய சமூக கலாச்சாரம் அப்படி. என்ன சொல்ல வரோம்? சிவபெருமான் சிலருக்கு அப்பா, சிலருக்கு அம்மா, சிலருக்கு ஃப்ரெண்டு, சிலருக்கு சர்வெண்ட், சிலருக்கு மாஸ்டர். இப்படி எந்த வடிவம் வேண்டும் உங்களுக்கு என்று விரும்பினாலும் அந்த வடிவத்திற்கு சிவபெருமான் வருவார். தொண்டர், பேதை ஒருபால் திருமேனி ஒன்று இல்லை. பெண்ணடிமைத்தனம், ஆண்கள் பெண்ணை அடிமையாக நினைக்கிறார்கள்ங்கிறமே. சிவபெருமான் எவ்வளவு பெரிய மனுஷன், பாதியை கொடுத்துட்டார் பாருங்க, வச்சுக்க, அவ்வளவுதான். ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். என்ன வழி அவனை அடைவதற்குன்னா அதுவும் சூட்சுமம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய செயலுக்கு, வெற்றி செயலுக்கு உண்டு விதியின் நியமம் என்று. அப்படின்னா நம்முடைய முயற்சி திருவினையாக்கம். ஓகே, சில நேரங்களில் பலருடைய முயற்சி திருவினை ஆக்கிறது இல்லையா? ஏன்? விதின்னு ஒன்று வருது. அதனால சிவபெருமானை வழிபாடு செய். நன்றாக முயற்சி செய்தும் தோற்றும் போகலாம். அப்பொழுது வருத்தம் வராமல் இருக்க, டிப்ரெஷன் வராமல் இருக்க, வெக்ஸேஷன் வராமல் இருக்க, வெக்ஸ் ஆகாமல் இருக்க, விரக்தி அடையாமல் இருக்க சிவனை வழிபடு. அந்த முயற்சிக்கு பலன் வேறொரு இடத்தில் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது சிவனுக்கு தெரியும் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.